ஏஐ வந்து ஃபியூச்சர்ல கிடையாது. இந்த 2026லயே நடைமுறைக்கு வந்துருச்சு. எஸ், இன்னமும் நீங்க வந்து நான் HTML, CSS அப்படியே JavaScript படிச்சு முடிச்சு, React JS படிச்சு, அப்படியே Express படிச்சு, Node படிச்சு, MongoDB படிச்சு, blah 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 படிச்சு நான் இனிமே வெப் டெவலப்பர் ஆகுறேன், அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆகுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வேஸ்ட். எஸ், நானே தான் சொல்றேன். நம்ம சேனல்லையே நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். மன்ஸ்டாக் வீடியோஸ் போட்டிருக்கோம், PHP லேரல் ஃபுல் ஸ்டாக் பற்றி போட்டிருக்கோம், வெப் டெவலப்மெண்ட் பற்றி போட்டிருக்கோம். இதெல்லாமே பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஆனா இதெல்லாம் நான் பண்ணும்போது நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி ஒரு வீடியோ நானே மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, ஏஐ வந்து வெறும் சேட் பாட்டை தாண்டி எப்போ இதை வந்து ஏஜென்டிக் ஏஐயா மாறுச்சோ அந்த செகண்ட் இருந்து அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு வேலை போறதுக்கான முதல் ஆரம்பிச்ச படியே அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, நிஜமாவே வந்து அப்ப வந்து ஹியூமனை வந்து ஏஐ வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எல்லாரும் சொல்ற காமன் டைமே நானும் சொல்றேன். ஏஐ வந்து ஹியூமனை ரிப்ளேஸ் பண்ணாது. ஏஐ தெரிஞ்ச இன்னொரு ஹியூமன் தான் உங்களுடைய ஜாப் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முன்னெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணு வச்சுக்கோங்களேன், ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். நீங்க வந்து பேசிக்லேருந்து HTML கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பீங்க, CSSல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இதெல்லாம் படிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும், JavaScript லாஜிக் என்ன, DSC அல்காரிதம் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு லைப்ரரி எப்படி ஒர்க் ஆகுது, ஆர்கிடெக்சர் என்னது, MVC டிசைன் பேட்டர்ன் என்னது, அப்புறம் இந்த டேட்டா பேஸோட ஸ்கீமாஸ் மைக்ரேஷன் கான்செப்ட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க படிச்சு முடிச்சதோட நிப்பாட்டாம 4-5 ப்ராஜெக்ட் ரியல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி அதையும் பழக்கமானதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்குள்ளேயே போவீங்க. இல்லைன்னா வந்து அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கே ஒரு பாடா என்னாலே ஒரு அப்ளிகேஷன் பண்ண முடியும்னா ஒரு ஃபீலிங்கே வந்து வரும். சரியா? ஆனா ஏஜென்டிகே வந்ததுக்கு அப்புறமேட்டு இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. சொல்ல போனோம் அப்படின்னா 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ்ல ஒரு நார்மலான ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அது டெவலப் பண்றது மட்டும் இல்ல, அதை டெவலப் பண்ணதை அதுவே வந்து டெஸ்ட் கேஸ் எழுதி அதுவே மேனுவலா டெஸ்டும் பண்ணி வித் யூசர் மேனுவலோட ஜஸ்ட் 24 ஹவர்ஸ்ல வந்து கொடுக்க முடியும். இது சொன்னா ரொம்பவே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. அதை நான் பிராக்டிக்கலா நான் ஒரு ப்ராஜெக்ட்ல நானே பண்ணிருக்கேன். அது என்ன பண்ணிருக்கேன் காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும். சத்தியமா நான் சொல்றேன், இந்த அளவுக்கு இது வந்து வரும் அப்படிங்கறத நான் கொஞ்சம் நினைச்சு பார்க்கல. சோ ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறேன், அதுக்கப்புறமே நான் ஏன் அப்படி கதறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கணும். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் வந்து புரியும். ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் பேக் எண்டு ஃப்ரண்ட் எண்டு. கரெக்டா? ஸோ இந்த ப்ராஜெக்டோட பேக் எண்ட் வந்து நெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ல, ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ் வித் ஒயிட் பிளஸ் டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கு. இதை கிளிக் பண்ணி பாருங்க. இதுல யூசர் மேனுவல், டெஸ்ட் கேசஸ், பக் ரிப்போர்ட்டிங் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் ஒரு லைன் ஆஃப் கோட கூட அடிக்காம நான் டெவலப் பண்ணேன். இதுல நான் அதிகபட்சம் பண்ண வேலை என்ன அப்படின்னா, இந்த ENV ஃபைல்ல போயிட்டு கரெக்டான ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கறது, டேட்டா பேஸ் நேம் சேஞ்ச் பண்றது, அவ்வளவுதான். இந்த வேலையை தான் பண்ணியிருக்கேன். பட் இதுவே வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா இப்போ நான் கமாண்ட்ல காமிக்கிறேன் பாருங்க. டெர்மினல் ரன் பண்ணிக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும். பேக் எண்டும் ரன் பண்ணிருக்கு, ஃப்ரண்ட் எண்டும் ரன் பண்ணி கம்ப்ளீட்டா இந்த ப்ராஜெக்ட் அதுவே டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. எனக்கு நான் ப்ராம்ப்ட் கொடுத்து இந்த ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணது எனக்கு இது பெரிய விஷயமா தோணல. ஆனா அதை டெஸ்ட் பண்ணி சொல்லிச்சு பாத்தீங்களா, அங்கதான் நான் மிரண்டேன். என்னன்னா இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே சர்வரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதையுமே அதுதான் ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொன்னேன். நீ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிரியேட் பண்ணி ஒரு ரெக்கார்டை ஒன்று கிரியேட் பண்ணி பாரு, வெரிஃபை பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அதுவே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து என்னெல்லாம் பண்ணிருக்குன்னு பாருங்க. அதுவே எடுத்து ஒர்க் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இதில் கிரியேட் பண்ணியிருக்கேன், அது ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி அதுவே எனக்கு வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா டைரக்டா ப்ரௌசர் ஒரு மேனுவல் QA இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு, சைட் ஓப்பன் பண்ணி வெப் அப்ளிகேஷனோட ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு திரும்ப சப்மிட் பண்ண கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. இது வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. ஆனா எலக்ஷனேட் ஆகி என்ன நினைச்சு அப்படின்னா டைரக்டா அது கோட் பேஸ் தெரியும் அப்படிங்கனால இது இங்க ஒரு எரர் சொல்லிட்டு டைரக்டா API வச்சு கிரியேட் பண்ணுச்சு. நான் சொன்னேன், நீ API எல்லாம் வச்சு பண்ணாத, நீ வந்து ஒரு மேனுவல் டெஸ்ட் எக்ஸ்போர்ட்டா பண்ண, நீ அப்படி பண்ணுவோம் தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் சமயத்துல இருந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி பண்றோம் அந்த மாதிரி ஒரு யூசர் மாதிரியே மேனுவலா எடுத்து அதை ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. இது மட்டுமா, நான் கோட் ரிவ்யூங்கிற ஒரே ஒரு இதுதான் போட்டு நீ வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், நீ ஒரு சூப்பர் சீனியர் டெவலப்பர், இந்த கோடை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி சொன்னேன்.
இது ரிவ்யூ பண்ணி ஃபுல் கோடோட டீடைல்ஸ் எங்கெங்கெல்லாம் ஹார்ம்ஃபுல்லா இருக்கு, என்னென்ன செக்யூரிட்டி விஷயங்களை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பாயிண்ட் பை பாயிண்டா போட்டு டேபிள்ல போட்டு அழகா சும்மா கும்முன்னு சூப்பரா கொடுத்துருச்சு. இதை பார்த்த உடனே தான் எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. சடனா நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சரி இவ்வளவு வேலை பண்றேன்ல, சரி இந்த அப்ளிகேஷனோட டெஸ்ட் கேசஸ் வந்து உன்னால கிரியேட் பண்ண முடியுமா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றது, எடிட் பண்றது, அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த ஃபோன் நம்பர் வந்து ஸ்ட்ரிங்கா கொடுத்தா எடுத்துக்கூடாது, அதெல்லாம் வேலிடேட் பண்ணும்ல, இதெல்லாம் தான் அந்த கியூ இன்ஜினியர் டெஸ்ட் கேஸ் பண்ணுவாங்கல்ல. இந்த மாதிரி உன்னால டெஸ்ட் கேஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அது 10 நிமிஷத்துல கடன்னு அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் டாட் எம்டின்னு ஒரு ஃபைலையும் சிஎஸ்சி ஃபைலும் ஒன்று கொடுத்துருச்சு. இதெல்லாம் தான் டெஸ்ட் கேஸ் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கொடுத்துருச்சு. நான் அப்புறம் நம்ம கையில் சும்மா இருப்போமா, சரி டெஸ்ட் கேஸ்லாம் எழுதிட்டா ஓகே, இது அப்படியே வந்து நீயே வந்து ரன் பண்ணி ஒரு மேனுவலா டெஸ்ட் பண்ணிட அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க சொல்லியிருப்பேன், ரன் மேனுவல் கியூஏ பேக் ஃபார் இந்த டெஸ்ட் கேஸ் எடுத்து பண்ணிட்டு யூஐ வச்சு மட்டும் நீ டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்போ இது என்ன பண்ணுச்சுன்னா, இதுல ப்ரௌசர் மோட்னு ஒன்று இருக்கு. அந்த ப்ரௌசர் மோட்ல வந்து நிஜமாவே நம்ம ஓப்பன் பண்ற மாதிரி ஓப்பன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்து லாகின் ஆகி உள்ள வந்து நான் என்ன டெஸ்ட் கேஸ் எழுதுச்சோ அது எல்லாத்தையுமே அதுவே மேனுவலா என்டர் போட்டு டெஸ்ட் பண்ணி அதுல ஏதாச்சும் பக் இருக்கா அப்படிங்கறத வந்து பக் டாட் லாக்னு சொல்லி போட்டுட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சுங்க. சரி சரி இந்த அளவுக்கு இதை பண்ணுது. சரி எப்பவுமே இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே இந்த பிஏங்கிற ரோல் இந்த லீட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மேனுவல் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்கல்ல. அதை பண்றதுக்காக ஒரு HTML ஃபைல நீங்க வந்து ஒரு யூசர் மேனுவல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண தர முடியுமான்னு நான் கேட்டிருந்தேன். ரொம்ப சூப்பரா அழகா இங்க பாருங்க, யூசர் மேனுவலை இமேஜஸ்லாம் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுவே ஹைலைட் பண்ணி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ங்கிற மாதிரி போட்டு ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு எவல்யூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் சொல்றேன், இன்னமும் நான் வந்து இந்த HTML படிக்கிறேன், CSS படிக்கிறேன், React JS படிக்கிறேன் அப்படிலாம் வந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. அப்போ என்னதான் ப்ரோ படிக்கணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு மேல ஃபியூச்சர் ஃபுல்லாவே ஏஐ எல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஏஜென்டிக் ஏஐ எப்படி உங்களுக்கான ஒரு ஓன் எல்எல்எம் வந்து நான் கிரியேட் பண்ண சொல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிற எல்எல்எம்ஸ் ரேக்ஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்கிற லேப்டாப் வாங்கி நீங்க செட்டப் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஐ வந்து எப்படி டியூன் பண்றது, ஒரு பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது, இன்டிகிரேஷன்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது, எம்சிபி சர்வர்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி ஓரியன்டா நீங்க மாறினாதான் இதுக்கப்புறமே நீங்க ஜாப்ஸ் எல்லாம் வாங்க முடியும். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இது லிட்டரலி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர், ஸோ லீடு, அதுக்கப்புறம் QA இன்ஜினியர் அண்ட் கமிட்மெண்ட் பண்ற வந்து BA. ஸோ இந்த BAவோட வேலை, இது எல்லா வேலையுமே இதுவே இப்ப பண்ணுது, ஏஜென்ட்டே பண்ணுதுன்னா அப்ப எப்படி வந்து நம்மள வேலைக்கு எடுப்பாங்க? அதுக்கு பதிலாக ஒரு நார்மலா இருக்கிற ஒரு சீனியர் 4-5 வருஷம் டெவலப்பர் எடுத்துட்டு போய் அவனுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணுங்க, ஒரு கார்பரேட் ட்ரைனிங் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவனே இந்த வேலையை பண்ணிட்டு போயிடுவான். சரியா? அப்புறம் எப்படி வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லி தோணும். ஸோ ஆல்ரெடி நான் இதை பத்தி நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன். பட் அப்ப சொல்லும்போது எத்தனை பேர், நான் அந்த வீடியோ கூட எனக்கு தெரிஞ்சு பெருசா ரீச் ஆகல, பாசிட்டிவா பேசுறதா தான் ஓடிட்டு இருக்குது. நான் உண்மை என்ன சொல்றோம், நமக்கான வீடியோஸ் வந்து ரெகக்னைஸ் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட் இதான் ரியாலிட்டி. இன்னும் நீங்க 2-3 வருஷத்துல பாருங்க, ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர் எனக்கு ஸ்ட்ரைட்டா இன்டர்வியூல ஃப்ரெஷரா வேலை கிடைச்சது, நான் மெர்ன்ஸ்டாக் டெவலப்பரா படிச்சு நான் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொன்னவங்களுடைய ரேஷியோ ரொம்ப 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 கம்மியா தான் வரப்போகுது. இதுதான் மறுக்க முடியாத உண்மை. இது மத்தவங்க என்ன சொன்னாலும் சரி, என்னைய பொறுத்த வரைக்கும் நான் கண் கூட பார்த்து எனக்கான ப்ரூஃப் நான் பார்த்துட்டு தான் சொல்றேன். நான் ஒண்ணு இல்லைங்க, இப்ப இவ்வளவு விஷயம் நடக்குது. இப்போ நீங்களே வச்சு பாருங்க, என்னாலேயே நான் ஜஸ்ட் ஒரு 1 hour ஒரு 1 night ஒரு 1 dayல இவ்வளவு வேலை பண்ண முடியும் அப்படின்னா நான் எதுக்காக ஒரு ஆளை ஹையர் பண்ணணும்? ஒரு காமன் சென்ஸா யோசிச்சு பாருங்க. கரெக்டா? இந்த ஒரு கேள்வி நான் யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த டேஞ்சர் வந்து தோணுச்சு. இதை உடனே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதுக்கப்புறமேட்டும் நான் திரும்ப சொல்ற மாதிரி இந்த ரியாக்ட் ஜேஎஸ் எல்லாம் படிக்கலாம் விட்டுட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து நான் சொன்ன மாதிரி ஏஐ ஏஜென்ட்டுக்கெல்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அது எப்படி இந்த எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது, இந்த எல்எல்எம் தாண்டி இந்த வெக்டார் டிபின்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. ஸோ அதை வச்சுதான் லோ லேட்டன்சி இந்த எல்எல்எம்மோட டிபெண்டன்சி மேக்ஸிமம் கட் பண்ணி இப்ப வெக்டார் டிபி தான் மேக்ஸிமம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி வந்து ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கோட் அடிக்க இங்க இருக்குது, நீங்க ஆர்கிடெக்சர் லெவல்ல தெரிஞ்சுக்கோங்க. லைக் டிசைன் பேட்டர்ஸ்னா என்னது, பிரின்சிபல் ஆஃப் மெக்கானிசம் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் ஓரியன்டா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இதை வச்சு நீங்க இனிமே வெப் அப்ளிகேஷன் மட்டும் இல்ல, மொபைல் அப்ளிகேஷன் நீங்க பண்ணலாம். ஃபிளட்டர்ல கோட் அடிக்கணுமா அடிக்குது, பைத்தன் ஃபாஸ்ட் டைப்ல அடிக்கணுமா அடிக்குது, எல்லாமே செக்யூர் அடிக்குது. அப்ப இங்க விஷயம் என்னது, எனக்கு இந்த டிசைன் பேட்டர்ன்ல இந்த செக்யூரிட்டி பிரின்சிபல்ல நீ கோட் பண்ணு அப்படிங்கறது சொல்ல மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அப்ப அதை மட்டும் பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். கோடிங்கை பத்தி சின்டெக்ஸை பத்தி கவலையா பட தேவையில்லை, எல்லாத்தையுமே இதுவே பண்ணும். சரி, இதுக்கு நான் என்ன டூல் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஏஜென்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன டூல் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். தேங்க்யூ.